வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகராக ஹிந்தி படங்களில் அதிகமாக நடித்து வரக்கூடிய, பாலிவுட் சார்ந்த படங்களில் ஒரு உச்ச நடிகராக வலம் வரக்கூடிய நடிகர் ஷாருக் கான் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது அவர் நடித்த படத்திற்காக தேசிய விருது கொடுத்து இந்திய அரசாங்கம் கௌரவித்துள்ளது. எவ்வாறு இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் அமைந்தன, இவர் வாழ்வியல் எதிர்காலம் எவ்வாறு சிறப்புமிக்கதாக இருக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஷாருக் கான் அவர்கள் பிரபல ஹிந்தி மற்றும் பாலிவுட் திரைப்பட நடிகர். இவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கின்றார் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளராகவும், IPL போன்ற விளையாட்டு நிறுவன தலைவர்களில் பங்குதாரர்களில் ஒருவராகவும் திகழ்கின்றார். 1980ஆம் ஆண்டு காலகட்டங்களின் பிற்பகுதியில் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க தொடங்கிய இவர் 1992ஆம் வருடம் திவானா என்ற இந்தி படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமானவர். இவர் IPL அணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ற அணியை தன்னுடைய நண்பர்களான ஜூகி சாவ்லா மற்றும் ஜெய் மேத்தா ஆகியோருடன் சேர்ந்து வாங்கியிருக்கின்றார். இவருக்கு ஹைதராபாத் பல்கலைக்கழகம், தேசிய பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. இவர் தொலைக்காட்சி தொகுப்பாளராக, நடிகராக, திரைக்கதை ஆசிரியராக மற்றும் தயாரிப்பாளராக, டெலிவிஷன் ப்ரொடியூசராக, டெலிவிஷன் ஆக்டர், டெலிவிஷன் ஆங்கர் என பல்வேறு பரிமாணம் பெற்று சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் கௌரி கான் என்பவரை திருமணம் செய்திருக்கின்றார். டைம் 100, அதாவது டைம் மேகசின் வழங்கக்கூடிய 100 சிறந்த பிரபலங்களின் பட்டியலில் இவரும் இடம்பெற்றிருக்கின்றார். இவருக்கு தற்பொழுது ஜவான் என்ற படத்திற்காக தேசிய விருதும் கிடைத்திருக்கின்றது. ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அதிகமாக பெற்று இவர் சிறப்பிக்கப்பட்டுள்ளார். SRK என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்றார். பாலிவுட் பாட்ஷா மற்றும் கிங் கான் என்ற அடைமொழி பெயர்களும் இவருக்கு உண்டு. தேசிய விருதுகள், 14 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், பத்மஸ்ரீ விருதுகள், 100க்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்து இவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார். இந்த படங்கள் இந்திய தேசிய அடையாளத்தையும், புலம்பெயர் சமூக தொடர்புகளையும், பாலினம், இனம், சமூக, மத அடையாளங்களையும் கருப்பொருளாக கொண்டு பெரும்பாலான படங்கள் இருந்தன. திவானா, கரண் அர்ஜுன், குச் குச் கோத்தா ஹே, பாட்ஷா, ஹேராம், அசோகா, தேவதாஸ், டான், ஓம் சாந்தி ஓம், பாம்பே டாக்கீஸ், சென்னை எக்ஸ்பிரஸ், பதான், ஜவான், சக்குதே இந்தியா போன்ற பல்வேறு படங்களில் இவர் சிறப்பாக நடித்து பாக்ஸ் ஆஃபீஸ் அளவிலும் சரி மற்றும் இவருடைய சிறந்த நடிப்பு திறனையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இவருக்கு எதன் அடிப்படையில் இவ்வாறு சிறந்து விளங்கக்கூடியவராக, பல்திறன் பொருந்தியவராக இருக்கின்றார் என்பதையெல்லாம் இவருடைய நவாம்சம், ராசி கட்டம் மற்றும் தசாபதி அடிப்படையில் தெரிந்து கொள்ளலாம். இவர் பல்வேறு பரிமாணம் பெற்றவர். முதலில் இவர் இருந்தது பார்த்தோம் என்றால் ஒரு நாடக கலைஞர் தான். இவர் தொலைக்காட்சி தொகுப்பாளராகத்தான் இருந்தார். அவ்வாறு தான் இவருடைய வாழ்வியல் பரிமாணம் பெற்றது. இவர் எடுத்தவுடனே ஒரு திரைத்துறையில் நடிகராக நுழைந்து விடவில்லை. பல்வேறு முயற்சிகளை கடந்துதான் இவர் வாழ்வியல் முன்னேற்றம் பெற்றிருக்கின்றது. இவருடைய நவாம்சத்தை சார்ந்து பார்க்கலாம். இவருக்கு லக்னத்திலேயே கேது இருக்கின்றார்கள். 3ஆம் இடம் குரு இங்கு ஆட்சியாக இருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் இவர் இதுபோன்ற பல்திறன் பொருந்தியவராக இருப்பதற்கு இந்த 3ஆம் இடம் ஆட்சியாக இருப்பது முக்கியமான காரணமாக அமையும். மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் ஒரு இசை நாட்டம், நாடக கலைஞர் மற்றும் மீடியா, தொலைக்காட்சி தொகுப்பாளராக வலம் வருவதற்கெல்லாம் இந்த 3ஆம் இடம் குரு ஆட்சியாக இருப்பது தான். 3ஆம் இடம் சிறப்பாக இருந்தாலே அவர்களால் IT துறை மற்றும் திரைத்துறையில், குறிப்பாக இந்த சீரியல், நாடகம் தொடர்பான அமைப்புகள் மற்றும் நல்ல கம்யூனிகேஷன் தொடர்பான அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு சிறந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இசைத்துறையிலும் அவர்களால் சாதிக்க முடியும். அதன் அடிப்படையில் இவருக்கு நவம்சத்தில் 3ஆம் இடம் சிறப்பாக, அவருக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் இவருடைய குடும்பம், தாய் தந்தை பார்த்தோம் என்றால் இவருடைய தந்தை அவர் ஒரு போராளி போன்று செயல்பட்டிருக்கின்றார். இவர்கள் புலம்பெயர் இந்தியர்கள் தான். அதன் அடிப்படையில் இவருடைய தந்தை 5ஆம் இடம் சூரியன் சுட்டிக்காட்டுகின்றது. 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில் மறைவதன் அடிப்படையில் இவருடைய தாய் மற்றும் தந்தை உடல் ஆரோக்கிய குறைவால் இவருடைய இளமை பருவத்திலேயே இறப்பதற்கு இதெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் இவருடைய 11ஆம் அதிபதி 5ஆம் இடம் வருவது இவருடைய மூத்த சகோதரியை, இவர்களுடைய பெற்றோர் இறந்ததற்கு பிறகு இவருடைய மூத்த சகோதரியை அவர் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு பாதிப்படைந்தார். அவரையும் இவர் ஷாருக் கான் அவர்கள் தான் பராமரித்து வருகின்றார், பாதுகாத்து வருகின்றார். அதன் தன்மைகள் எல்லாம் இது சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. இவருக்கு செவ்வாய் சனி சார்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பதுதான் இவர் கடின உழைப்பாளியாக இருக்கின்றார்.
பல்வேறு படங்களிலும் பார்த்தோம் என்றால் இவர் ஒரு போராளி போன்று சித்தரிக்கப்பட்டவராக, ஒரு எதிர்ப்பு தன்மையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சாகச நிறைந்த ஒரு நடிகராக வலம் வருவதற்கு இந்த அமைப்புகள் காரணமாக அமைந்திருக்கின்றது. சுக்கிரன் ராகு 7ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. பொதுவாகவே இவருடைய லக்னாதிபதியை 7ஆம் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் நண்பர்கள், மனைவி சார்ந்த ஒரு ஈடுபாடுகள், அவர்கள் சார்ந்த பலன்கள் இவருக்கு சிறப்பாக கிடைப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாகவே நான் பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் செவ்வாய் இந்த இரண்டும் சிறப்பாகவும் ராகு கேது தொடர்புகள் இருந்துவிட்டாலே போதும், அவர்கள் நிச்சயமாக கலைத்துறையில் உயர்வாக வலம் வர முடியும். அதன் அடிப்படையில் இவருக்கு ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார். செவ்வாயும் சுக்கிரனும் நெருக்கமாகவே வருகின்றார்கள். மற்றும் லக்னாதிபதியே சுக்கிரனாக இருப்பது மிக மிக சிறப்பாக ஒன்றாக இருந்திருக்கின்றது. மற்றும் இவர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் 9ஆம் இடம் பார்க்க வேண்டும். இவருக்கு 9ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடம் வருவது மிக மிக அமோகமான பலன்களை கொடுத்திருக்கின்றது. 10ஆம் இடம் சந்திரன் ஆட்சியாக இருப்பது இவர் திரைத்துறை மட்டுமல்லாமல் இவர் தொழில் சார்ந்த ஈடுபாடுகளும் IPL போன்ற நிறுவனங்களை எல்லாம் வாங்கி அதன் பங்குதாரராக சிறந்து செயல்படுவதற்கு காரணம். இவருடைய லக்னாதிபதியை 7ஆம் இடத்தில் இருப்பது கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இதுபோன்று நிறுவனங்களை வாங்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். மக்கள் புகழ் அங்கீகாரம் கிடைப்பதற்கெல்லாம் இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாகவும் அரசு புகழ் எல்லாம் கிடைப்பதற்கு, இவ்வளவு புகழ்பெற்ற தன்மையில் சிறந்து விளங்குவதற்கு அதுவே காரணமாக அமைகின்றது. பொதுவாக இதுபோன்று பாலிவுட் சார்ந்த துறைகளில் நடிக்க வேண்டும் என்றால் 9ஆம் இடம் கலைத்துறை என்றாலும் இதுபோன்ற தேசிய அளவில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் 11, 12ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். இவருடைய 11ஆம் அதிபதி இவருக்கு 5ஆம் இடம், 12ஆம் அதிபதி 11இல் வருவது இதுபோன்ற தன்மைகள் பொருந்தியவராகும். அதிகமாக வாழ்வியல் ஆசை நோக்கம் கொண்டு செயல்படுவராகவும், அறிவுத்திறன் பொருந்தியவராகவும், நினைவாற்றல் பொருந்தியவராகவும், சிந்திக்கும் திறன் பொருந்தியவராகவும் மற்றும் நல்ல அன்புள்ளம் கொண்டவராக, அதிகமான போராடக்கூடிய மனப்பான்மை, எதையுமே அதிகமாக பொதுவாக 6ஆம் இடம் சார்ந்த கிரகங்கள் வந்து விட்டாலே அவர்கள் போராட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது 3, 6 இரண்டுமே சிறப்பாக இருக்கின்றன. 6ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தோல்விகளை கண்டாலும் துவண்டு விடாமல் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் எழக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இருப்பதற்கு இந்த அமைப்புகள் காரணமாக அமைந்திருக்கின்றன. மற்றும் இவருக்கு ராசி கட்டமே முழுமையான தன்மைகளை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ராசி கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவர் பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்பிறையில் பிறந்திருக்கின்றார். பொதுவாக மகர ராசி என்றாலே மக்கள் தொடர்பை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், வாழ்வியலை ஒரு சரியான ஒரு பாதையில் கடந்து சென்று சரியான முறையில் சிறப்பான அங்கீகாரம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், புகழ் வெளிச்சத்திற்காக வாழக்கூடியவர்கள், மக்களோட தொடர்பில் சமூக தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். அவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு அதிகமான மக்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஏக்கம் இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கும். மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய வேட்கை நாட்டம் இயல்பாகவே இருக்கும். புதிதாக எதையும் செய்ய வேண்டும் என்ற நாட்டம், கலை ஈடுபாடு, தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவராகவும், இன்னோசன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த ராசி லக்னம் பொருந்தியவராக இருக்கின்றார். நல்ல வளர்புறை அமைப்பிலேயே ஒளி கொண்ட சூரியனாகவும் இருக்கக்கூடிய நிலையில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு மகர ராசி சிம்ம லக்னம், இவருக்கு லக்னாதிபதியே நீச்சமாகி 3ஆம் இடத்தில் வருகின்றார். இதுதான் இவரை வாழ்வியல் சார்ந்த படிப்படியான முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த 3ஆம் இடம் அவருக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தொடர்புகளை, தொலைக்காட்சி நாடகத்துறையில் இவர் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த 3ஆம் இடம். அதன் அடிப்படையில் தான் இவர் ஒரு நல்ல மேடை சார்ந்த நல்ல தொகுப்பாளராகவும், இவர் ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருக்க வேண்டும் என்றால் 3, 12ஆம் இடங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அவ்வாறு இவருடைய லக்னாதிபதி நீச்சமாகி 3ஆம் இடம் மற்றும் இவருக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார். கேது மற்றும் புதனுடன் சேர்ந்து இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு அவரை 9ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால் இவருக்கு நிறைய இன்ட்யூஷன்ஸ் இருக்கும். நல்ல திட்டமிடும் குணம், வடிவமைக்கக்கூடிய குணம், பல்திறன் பொருந்தியவராக செயல்படுவதற்கெல்லாம் இதுதான் காரணமாகும். இவருக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், இங்குதான் இவருக்கு சுக்கிரன் செவ்வாயும் கிட்டத்தட்ட நெருங்கிய அமைப்பிலேயே இருக்கின்றார்கள். அவருக்கு நவாம்சத்திலும் சரி ராசி கட்டத்திலும் இருவரும் நெருங்கிய அமைப்பில் இருக்கின்றார்கள். மற்றும் இவருக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது அதிகமாக கடினமாக உழைக்கக்கூடியவராகவும், தோல்விகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டும் வந்து தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியது அந்த கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். மற்றும் இவருக்கு 7ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி சனி ஆட்சியாக வக்ரமாக இருக்கின்றார். புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார். இவருடைய லக்னமும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்று சிறப்பாகவே இருக்கின்றது. இவருக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 11ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கின்றார். இதுபோன்ற சிறந்த சாதனைக்குரிய ஒரு ஜாதக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். கலைத்துறைக்கு சூரியன் சுக்கிரன் செவ்வாய் நன்றாக இருக்கின்றது. 4 மற்றும் 9ஆம் இடம் சிறப்பாகவே இருக்கின்றது. 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றார். ராகு கேது சார்ந்த தொடர்புகள் சிறப்பாகவே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவருக்கு குரு சுக்கிரன் பார்வை இருக்கின்றது. மிக மிக ஒரு யோகம் பொருந்திய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவ்வாறே இவர் கல்வி என்று பார்த்தோம் என்றால் இவர்
பிஏ போன்ற கல்வி படித்ததற்கு காரணம் சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார், குரு ஆட்சியாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் வணிகம், பொருளாதாரம் சார்ந்த ஒரு கல்வியை படித்திருக்கின்றார். பொதுவாக இவர் இசை சார்ந்த வீடியோ ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு காரணம் 3ஆம் இடம்தான் ஆட்சி, நவம்சம், இதிலும் நீச்ச யோகம் இருக்கின்றது. மற்றும் இவருக்கு தொலைக்காட்சி தொகுப்பாளராக, நாடக கலைஞராக, ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருப்பதற்கெல்லாம் இந்த 3, 12ஆம் இடங்கள் காரணமாகும். இவர் அடிக்கடி இடமாற்றம், பயணம், பிறந்த இடத்திலிருந்து அதிகமாக தள்ளியே வசித்திருந்த தொடக்கத்தில் அவர் மங்களூர் சார்ந்த இடத்தில் தான் அவர் கல்வி பயின்றிருக்கின்றார். பிறகு டெல்லியில் பிறந்தவர். பிறகு மும்பைக்கு முழுவதுமாக தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றியிருக்கின்றார். மற்றும் இவர் வாடகை வீட்டில் தான் அதிகமாக வசித்திருக்கின்றார் தொடக்கத்தில். அதற்கு காரணம் கூட இந்த 4ஆம் இடத்தில் கேது தொடர்பு இருந்தாலே இது 4ஆம் அதிபதி ஆட்சியாகவே இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தொடக்கத்தில் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கின்றது. இவருக்கு விளையாட்டு ஆர்வம் வருவதற்கு காரணம் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார். ஹாக்கி, கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் இருந்தாலும் கூட அவருக்கு அதையும் தாண்டிய நிலை கலை ஆர்வம் இருந்திருக்கின்றது. மற்றும் விளையாட்டு துறை சார்ந்த IPL போன்ற அணிகளை வாங்குவதற்கு, அதுவும் இவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து வாங்குவதற்கு இந்த சனி போன்ற ஆட்சியாக இருக்கக்கூடியதெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் தாய் தந்தை சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுகள் நவம்சத்திலே தெரியத்தான் செய்தது. மற்றும் மூத்த சகோதரி சார்ந்த அமைப்புகள் 11ஆம் இடத்தில் குரு இருந்தாலே அவர்கள் ஒரு மூத்த சகோதர குரு எந்த இடத்தில் இருக்கின்றோ அந்த இடம் சார்ந்த தன்மைகளை வலுப்படுத்தும். மற்றும் அதன் பார்வை அமைப்பும் சிறப்பு. அதன் அடிப்படையில் இவர் ஒரு நல்ல ஒரு அதாவது இவருடைய மூத்த சகோதரி பராமரித்துக் கொள்ளக்கூடியவராக இவருடைய தன்மை பொருந்தியதாகும். மற்றும் 3ஆம் இடம் சார்ந்த பல்திறன் பொருந்தியவராகும். இவர் பார்த்தோம் என்றால் அதிகமான 5ஆம் அதிபதி 11ஆம் இடம் வருவது அதிகமான காதல் படங்களில் இவர் நடித்திருந்திருப்பார். மற்றும் அதிரடி ஆக்ஷன் படங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதற்கு காரணமே இவருடைய நவம்சத்தில் 6ஆம் இடம் தான். மற்றும் இங்கும் 6ஆம் இடத்தில் சந்திரன் வருவதெல்லாம் இதுபோன்று அதிரடி ஆக்ஷன் படங்கள் அதிகமாகும். மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரமும் இவர் சிறப்பாக செய்திருப்பார். அந்த 3ஆம் இடத்தில் குரு வருவது, சூரியன், நவம்சம் ராசி கட்டம், இந்த குரு சூரியன் தொடர்புகள் எல்லாம் இவருக்கு 3ஆம் இடம் நீச்ச யோகம், ஆட்சி யோகம் எல்லாம் நகைச்சுவை சார்ந்த கதாபாத்திரங்களில் சிறந்து விளங்குவதற்கு மற்றும் நண்பர்கள் சார்ந்து தொலைக்காட்சி அமைப்புகளிலெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு காரணம். மற்றும் மக்கள் புகழ், அங்கீகாரம் கிடைப்பதற்கு நவம்சத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் கூட இவருக்கு ராசி கட்டத்தில் 10ஆம் இடத்தில் ராகு வருவதுதான் இதுபோன்ற தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவர் தேசிய விருதுகளை இப்பொழுதுதான் பெறுகின்றார். மற்றும் பார்த்தோம் என்றால் ஒரு சிறந்த பிரபலங்களின் பட்டியலெல்லாம் இருக்கின்றது இவருக்கு. ஆனாலும் பத்மஸ்ரீ விருதுகளை பெறுகின்றார். இன்னும் இவருக்கு அரசு கௌரவம், அங்கீகாரம் கிடைப்பதில் சற்று இந்த ராகு தாமதத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர் வாழ்வியல் எதிர்காலம் மிக மிக அருமையாக இருக்கின்றது. தசாபுத்தி அடிப்படையிலும் பார்க்கும் பொழுதும் இவருக்கு முதலில் சந்திரன் திசையில் தான் பிறந்திருக்கின்றார். 65, 67 காலகட்டம். அடுத்து செவ்வாய் திசை, அடுத்ததாக ராகு திசை. இந்த ராகு திசை தான் அவர் 1988 காலகட்டத்தில் தான் தொலைக்காட்சி தொடர்களில் அவர் சேர்ந்து இயங்கியிருக்கின்றார். அந்த காலகட்டம் ராகுதான் அவருக்கு இது போன்ற தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அடுத்ததாக குரு. இந்த குரு தான் அவர் 11ஆம் இடத்தில் வருவதனால் அவரை 5ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால் அவரை பெரிய உச்சத்திற்கு எடுத்து சென்றது இந்த குரு தான். இவருக்கு 81 காலகட்டத்தில் தந்தை இறப்பு, ராகு சார்ந்த காலகட்டம் தான். 91 அதே ராகு காலகட்டத்தில் தாய் சார்ந்த இழப்புகள். மற்றும் 92ஆம் வருடம் ராகு குரு சார்ந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு இது போன்ற திரைத்துறை அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. குரு பார்த்தோம் என்றால் என்னதான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் பாலிவுட் சார்ந்து தேசிய அளவில் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் அவருக்கு ஏற்ற இறக்கமும் நிறைய கிடைத்திருக்கின்றது. அவருக்கு இவருடைய வாழ்வில் எல்லா கிரகங்களும் மிக மிக அருமையாக இருக்கின்றதா என்றால் கிடையாது. அவருக்கு 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கின்றது. மற்றும் தசாபதிகள் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்தாலும் கூட ஒரு உயர்வான நிலை பெறக்கூடிய அளவுக்கு அவருடைய கிரகம் இல்லை. அதன் அடிப்படையிலே அவருக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இவர் கடினமான ஒரு போராடி தான் இவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். மற்றவர்களெல்லாம் நினைப்பது போல இவர் எளிதாக எதையும் கடந்து விடவில்லை. கடினமான போராட்டம் தொடர்ச்சியாக இவர் தன்னுடைய நடிப்பு சார்ந்து தன்னை மெருகேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு பார்த்தோமென்றால் இந்த குரு என்பது அவருக்கு 5ஆம் அதிபதியும் கிடையாது, 8ஆம் அதிபதியும் கூட. அதன் அடிப்படையில் பல்வேறு தடுமாற்றத்தையும் கொடுத்து அவருக்கு வெற்றிகரமான ஒரு பலன்களை, லாபஸ்தானத்தில் இருப்பதன் அடிப்படையில் பலன்களையும் கொடுத்திருக்கின்றது. பிறகு இவருக்கு சனி திசை தான் ஆரம்பித்திருக்கின்றது. சனி திசை 2008 2027 வரை இருக்கின்றது. இந்த 2027 வரை சனி திசை. அந்த காலகட்டம் தான் சனி உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். IPL போன்ற அணிகள் வாங்கி செயல்படுவதற்கெல்லாம், நண்பர்களுடன் கூட்டு நடவடிக்கை, மனைவியுடன் சேர்ந்து செயல்படுவது, இதற்கெல்லாம் இந்த சனி காரணமாக அமைந்திருக்கின்றார். மற்றும் பார்த்தோம் என்றால் அடுத்ததாக புதன் திசை அவருக்கு நிச்சயம் யோக திசையாக அமையும். 11ஆம் அதிபதி அவர் 4ஆம் இடத்தில் வருவது இந்த புதன் திசையில் தான் அவர் கொடிகட்டி பறப்பார். நிச்சயமாக வணிகம் சார்ந்த, ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள், தொழில் சார்ந்த வர்த்தகம், இதுபோன்று மக்கள் அன்பை பெறுவதில், அரசியல் சார்ந்த தொடர்புகள் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனாலும் கூட அவருக்கு லக்னாதிபதி நிச்சயமாக இருப்பது சற்று கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி அவருக்கு இந்த புதன் அடுத்த திசை மிகவும் சிறப்பாக இருக்கும். தற்பொழுது அவருக்கு என்ன சென்று கொண்டு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் சனி திசையில் அவருக்கு குரு புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது சனி திசையில் கடைசி புத்தியான குரு 11ஆம் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் இப்பொழுது தேசிய விருது சார்ந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. சனி சார்ந்த குரு சார்ந்த புதன் அந்தரம், சனி தசா குரு புத்தி புதன் அந்தரம் தான் அவருக்கு இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது.
அவருக்கு மென்மேலும் விருதுகள் எல்லாம் கிடைக்கும், வாழ்வில் உச்சநிலையை தொடுவார். அப்படிப்பட்ட தசாபதிகள் தான் இனி வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆரோக்கியம் சார்ந்து சற்று கவனம் தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இவருக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் மற்றும் நவாம்சத்திலும் 6ஆம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் ஆரோக்கியம் சார்ந்த சற்று கவனம் மற்றும் மக்களிடம் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி அனைத்து அம்சங்களும் பொருந்திய நல்ல யோகமான ஜாதக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். இவர் மென்மேலும் புகழ்பெற இருக்கின்றார் என்பதை தெளிவாகவே இவருடைய ஜாதக அமைப்பு சுட்டி காட்டுகின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க. வாழ்க வளமுடன்.